சரிடா கண்ணா கவனி. Millikan drop oil method. Drop oil method. சரியா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த அந்த அட்டாமைசர்ல இருந்து லிக்விட் வரும். அதுக்கு வரதுக்கான ரீசன் என்ன நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொல்லிட்டு போனது. கிராவிட்டி. அடுத்து இதை யார் பேலன்ஸ் பண்றா? வெரி குட். இதுக்கு யார் அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்றது, அப்போஸ் பண்றது? விஸ்காசிட்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து அந்த ஆயில் டிராப்பை நான் ஸ்டாப் பண்றேன். இப்போ அந்த டிராப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இங்க இருந்து வந்துட்டு இருக்கிறதா கன்சிடர் பண்றோம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த இடத்துல இருக்கு, அப்ப ஃப்ளோட்டிங்லயே இருக்கு, ஆனா கீழே வரல. அப்ப கீழே வர்றதுக்கான காரணம் யாரு? கிராவிட்டி. ஃப்ளோட்டிங்ல இருக்கிறதுக்கு பியான்சி ஃபோர்ஸ். இது யாரால இப்ப ஸ்டாப்பிங்ல இருக்குது? அதாவது அவங்கள அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிக்க வச்சுட்டு அதை நம்ம ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கும். சரியா? இப்ப அந்த ஸ்டாச்சு மாதிரி நிக்க வச்சுட்டு அது வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கப்படும். அதுதான் நம்ம இப்ப பண்ண போற ப்ராசஸ். சரியா? சோ டாட் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயகிராம்ல FG FB இங்க என்ன வரும்? இப்போ FE. வெரி குட். அவ்வளவுதான். ஆல்ரெடி இது நம்ம பார்த்ததா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். சரியா? காலேஜ் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறத சால்வ் பண்ண போறோம். அடுத்து இந்த சைடு இருக்கிறத சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறது என்னது? கீழே இருக்க ஃபோர்ஸ் அப்பர்ட்ல எத்தனை ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? FB பிளஸ் FB. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1 ஜெனரல் ஃபார்முலா. இப்போ இதை கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இதே கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் ஓவர். அதே மாதிரி இதுல வெறும் எக்ஸ்ட்ராவா இதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா இது ஓவர். ஏன்னா ஆல்ரெடி இது ரெண்டும் இங்கே கண்டுபிடிச்சிடும். சரியா? ஓகேவா? சோ கவனி. சோ FG ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முலா F is equal to ma. அப்ப கிராவிட்டினா FG mg. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? இப்ப எனக்கு மாஸ் வேணும். இப்ப நான் எடுத்துக்கிறது என்னது? ஒரு ஆயில். ஆயில்னா அதாவது லிக்விட். லிக்விடோட பெரிய நேச்சர் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் நேச்சர் டென்சிட்டி. டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். எனக்கு மாஸ் வேணும்னா ரோ இன்டு வால்யூம். இந்த ஆயில் டிராப் வந்து இப்ப கீழே விழும்போது அதோட சைஸ் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா ஸ்பியர் தான். ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 pi r cube. So m is equal to 4/3 pi r cube rho. Equation number 3. சரியா? Substitute equation into FG is equal to m into g. m value எவ்வளவு? இப்போ 4/3 pi r cube rho இந்த g. அப்படி இப்ப அடுத்தது யாரை கண்டுபிடிக்கணும்? FB. நல்லா கவனி. FG FB both are equal and opposite பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. இவரு FG எந்த மீடியம்? லிக்விட் மீடியம். சரியா? அதனால டென்சிட்டி ரோ போட்டேன். இப்போ Bன்றது என்னது? பியான்சி ஃபோர்ஸ். ஃப்ளோட் ஆகுனா அங்க என்ன மீடியம் வருது? கரெக்ட்டா யோசிச்சு சொல்லு. ஆர் மீடியம். அப்ப அங்க டென்சிட்டி மாறும் இல்லையா? அப்ப இது எல்லாம் அதேதான். சரியா? அப்போ FB is equal to 4/3 pi r cube. ரோக்கு பதிலா நான் சிக்மா போடுறேன், அதாவது அந்த டென்சிட்டி. மீதி எல்லாம் அதேதான். ஓகேவா? இது ஓகே. நெக்ஸ்ட் FV னா என்னது? விஸ்காசிட்டி. இத நீ 7th லெசன்ல படிச்சிருப்ப. 7th லெசன் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர்ல ஸ்டோக்ஸ் தியரம்னு ஒரு தியரம் வரும். அதுல படிச்சிருப்ப விஸ்காசிட்டி, அந்த ஈட்டா, அதுக்கான ஈக்குவேஷன் அவர்தான் கொடுத்திருப்பா. ஸ்டோக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அது ப்ராக்டிகல்லுமே இருக்கும். சரியா? அதுக்கான வேல்யூ நீ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ F is equal to ma. அதே மாதிரி விஸ்காசிட்டிக்கான ஈக்குவேஷன் 6 pi ஈட்டா. இது என்னன்னு படிக்கணும்? ஈட்டா. இது எதை இண்டிகேட் பண்ணுனா விஸ்காசிட்டி. சரியா? ஈட்டா ஏ. அங்க வந்து நான் ஏ யூஸ் பண்ணுவேன் 11th. ஏன்னா அங்க ரேடியஸா ஏ. இங்க யார் யூஸ் பண்றோம்? ஆர் தான். சோ ஆர். வினா யாரு? வெலாசிட்டி. சரியா? வினா விஸ்காசிட்டி இல்ல, ஈட்டா தான் விஸ்காசிட்டி. இது எப்படி படிக்கணும்? விஸ்காசிட்டி. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவேஷன் நம்பர் 4, equation number 5, 6. Substitute equation 4, 5 and 6 in
1 in equation 1. Equation 1 என்னது? fg is equal to fb plus fv. சரியா? fg ஓட வேல்யூ என்ன? 4 by 3 pi r cube rho g. சரியா? next fb ஓட வேல்யூ என்ன? pi r cube sigma g plus 6 pi eta r eta r v. சரியா? r v. இப்போ இந்த ஸ்டெப் இங்க வந்துச்சுனா என்ன ஆகும்? பிளஸ் இந்த பக்கம் வந்தா சரியா? அப்ப 4 by 3 pi r cube rho sigma rho g minus 4 by 3 pi r cube sigma g. சரியா? இங்க என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் determination of radius oil droplet. Radius of oil droplet determination of radius of oil droplet. சரியாலமா? that's it. next இப்போ நமக்கு டாஸ்க் r தான். ஓகேவா? so equal to 6 pi eta rv. இதுல இருந்து காமனா எது எடுக்கலாம்? 4 by 3 rho g minus g கூட காமன் தான். ஓகேவா? 6 pi eta rv. சரியா? இப்போ நம்ம யார் கண்டுபிடிக்க போறோம்? ரேடியஸ். இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? சரி. so r cube இருக்கு. ஃபர்ஸ்ட் கலர் மாத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? r. அடுத்து பை சரியா? அடுத்து ரிமைனிங் என்ன இருக்கும்? அவ்வளவுதான். ரோ மைனஸ் சிக்மா ஜி அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்ல மாத்திக்கலாம் அது. இப்ப இங்க 6 eta v. டினாமினேட்டர்ல இருக்க 3 நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டர்ல இருக்க 4 டினாமினேட்டருக்கு வந்துடும். சரியா? 2 இது 3. சரியா? இது 2 அது 3. ஓகேவா? என்ன ரிமைனிங் வரும்? r. இங்க r ஸ்கொயர் ஆகும். r ஸ்கொயர். ஏன்னா ஒரு r கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? r ஸ்கொயர். சரியாடா? நெக்ஸ்ட் என்னவா மாறும்? r ஸ்கொயர் is equal to r ஸ்கொயர் rho minus sigma g is equal to 9 eta v by 2. சரியா? இப்ப இந்த ஸ்டெப் இதுல கொண்டு வரும். சரியா? இந்த ஸ்டெப்ல இதை இங்க கீழே கொண்டு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் r ஸ்கொயர் is equal to 9 eta v by 2 rho minus sigma g. சரியா? rho minus sigma g. ஓகேவா? அடுத்து ஸ்கொயர் அப்படியே போனா ஸ்கொயர் இந்த சைடு வந்தா r is equal to root of 9 eta v by 2 rho minus sigma g. சரியா? ரூட் எப்படி எழுதுவோம்? பவர்ல. வெரி குட். r is equal to 9 eta v by 2 rho minus sigma g. ஈக்குவேஷன் நம்பர் என்னடா? 4 5 6. இதுதான் ரேடியஸ். கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இதுதான் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 7 ஈக்குவேஷன் நம்பர் 7. அடுத்து இப்ப என்ன பண்ண போறோம்னா சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்னா யாரு? QE. அப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? FG is equal to FB plus FE. இப்ப இது ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். FE னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும்? Q into E. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப ஈக்குவேஷன் என்னவா மாறும்னா 4 by 3 pi r cube rho g is equal to 4 by 3 pi r
sigma g plus q into e. அகைன் இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். என்னவாகும்? பிளஸ் பிளஸ் என்னவாகும்? மைனஸ் 4/3 pi r cube rho g minus 4/3 pi r cube sigma g equal to q e. வெரி குட். 4/3 pi r cube காமனா அதே ஸ்டெப் தான். 4/3 pi r cube காமனா வெளியில எடுக்கிறோம். g யும் சேர்த்து எழுதிட்டோம். rho minus sigma g equal to q into e. இப்போ நமக்கு யார் வேணும்? r electric charge. அப்ப e இந்த பக்கம் வந்துரும். q தான் நம்மளோட क्वेश्चन. சரியா? q தான் நம்மளோட क्वेश्चन. So q is equal to 4/3 pi r cube. e இங்கே போட்டுற டினாமினேட்டர்ல. e இந்த சைடு வந்து என்ன ஆயிடும்? டினாமினேட்டருக்கு வந்துரும். சரியா? 4/3 pi r cube rho minus sigma g. This is your q. இப்பதான் நமக்கு மெயின் டாஸ்க். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் புரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ q is equal to இது ஈக்குவேஷன் நம்பர் 7 ஆடா 8. சரியா? 4 3e pi rho minus sigma g r cube நான் பின்னாடி எடுத்தேன். அதாவது r ஓட வேல்யூ நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 8 ன்னு எடுத்துக்கோ. Substitute equation 7 in 8. சரியா? q is equal to 4/3 e 4/3 q is equal to 4/3 e pi rho minus sigma g. r ஓட வேல்யூ எவ்வளவுமா? 9. r ஓட வேல்யூ 9 eta v by 2 rho minus sigma g power 1/2 whole power cube. ஓகேவா? இது யாருக்குன்னா புரியாம இருக்கா? இப்போ உனக்கு இது புரிஞ்சுச்சுனா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸி. சரியா? q is equal to 4/3 pi r 4/3 என்ன இருக்கு? q is equal to 4/3e pi இருக்கு. அப்புறம் வேற என்னடா இருக்கு? rho minus sigma g இருக்கு. r cube பதிலா 9 eta v by 2 rho minus sigma g. இதுக்கு 1/2. இது என்னது? cube. சரியா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுல எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? கியூப் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. ஈஸியான ஒரு ஐடியா கத்து தரேன். சரியா? ஸ்கொயர் எடுக்கிறதா ரூட் எடுக்கிறதா அந்த கஷ்டமே வேணாம். நீ என்ன பண்ணிடு, கொஞ்சம் எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படாம எல்லாத்தையுமே 3 டைம்ஸ் எழுதிரு. சரியா? இப்ப 9 கியூப் 9 into 9. அடுத்து என்னது? ஈட்டா கியூப். n இல்லது ஈட்டா. சரியா? அடுத்து என்ன இருக்கு? v into v. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். by 2 into 2. அடுத்து rho minus sigma g rho minus sigma g rho minus sigma g. இப்போ ஹோல் பவர் 1/2 இருக்கு. அதாவது ரூட் இருக்கு. சரியா? அதாவது ரூட் இருக்கு. இப்ப எதெல்லாம் வெளியில எடுக்கலாம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்னா 2 கண்டிப்பா இருக்கணும். 2 டைம்ஸ் இருக்கிறது தான் நம்ம வெளியில எடுப்போம். சரியா? சிக்மா ஜி இது அப்படியே இருக்கட்டும். இந்த 3 9ல 2 9ல இருந்து ஒரு 9 வெளியில எடுத்துட்டேன்னா அடுத்து இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்ப அது ஈட்டா கியூப் வி கியூப்னு எழுதிட்டேன். ஓகேவா? பை இந்த 3 2ல ஒரு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் ஒரு 2 எடுக்கலாமா? ஓகேவா? ஒரு 2 உள்ளவே இருக்கட்டும். அதே மாதிரி 3 ரோ மைனஸ் சிக்மா ஜில இருந்து 2ல இருந்து நான் 1 எடுக்கிறேன். ரோ மைனஸ் சிக்மா ஜி 1 உள்ளவே இருக்கட்டும். ஓகேவா? ரோ மைனஸ் சிக்மா ஜி ஹோல் பவர் 1/2. இப்ப கூட இன்னும் ஒரு 9 இருக்கு. 9 நம்ம எப்படி எடுக்கலாம்? 3 ஸ்கொயர். ஒரு 3 டைரக்டா தட்டுமா? இப்ப இந்த 9க்கு பதிலா நான் என்ன எடுத்துட்டோம்? இன்டு 3. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம அந்த கியூபா 3/2 அதெல்லாம் கன்ஃபியூஷன். சரியா? இது கொஞ்சம் ஈஸி மெத்தட்.
ஓகேவா? இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இந்த ரோ சிக்மா மைனஸ் ஜி ரோ சிக்மா மைனஸ் ஜி போயிடுச்சு. சரியா? அடுத்து இந்த 3 போயிடுச்சு. இது 2 இது 1 டைம். சரியா? வேற எதுனா என்னடா அது ஒரு ரூட்குள்ள இருக்கு. அது ரூட்குள்ள இருக்கு. அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது நம்ம. சரியா? அது ரூட்குள்ள இருக்கு. சரி ரிமைனிங் என்ன இருக்குன்னு மட்டும் பாரு. 2 into 9 ஓகேவா? 18 5 by e. வேற என்ன இருக்கு? எதுவுமே இல்ல வெளியில. eta cube v cube by 2 rho minus sigma g whole power 1/2. இதுதான் புக்ல இருக்கா பாரு ஆன்சரு. அவ்வளவுதான் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? ஓகேவா? முடிஞ்சிருச்சா? சரி 18 இந்த கியூப் எடுக்கிற இடத்துல மட்டும் நீ டிஸ்டர்ப் ஆகாம இருந்தீனா உனக்கு எல்லாம் ஈஸி. சரியா? கியூப் மட்டும் ஒண்ணு இல்லடா, எல்லாமே பிராக்கெட்ல இருக்கிறத 3 டைம்ஸ் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் 9 3 டைம்ஸ், ஈட்டா 3 டைம்ஸ், v 3 டைம்ஸ். இது ஷார்ட்டா அந்த 3/2 எல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி எதனா ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா தப்பாயிடும். அதுக்காக 3 டைம்ஸ் எழுது. அதே மாதிரி 2 3 டைம்ஸ் எழுதிட்டேன். ரோ மைனஸ் சிக்மா ஜியும் 3 டைம்ஸ் எழுதிட்டேன். நமக்கு தெரியும் ரூட்ல இருந்து வெளியில இருக்கணும் 2க்கு தான் 1 எடுக்கும். கரெக்டா? இப்ப 2 into 2க்கு பதிலா என்ன எடுப்போம்? வெறும் ஒரே ஒரு 2 எடுப்போம். அப்போ இந்த 3த்துல 2 9க்கு பதிலா ஒரு 9 வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத அதை ரூட்குள்ளே வச்சிருக்கேன். ஈட்டா கியூப் வி கியூப் அப்படியே வச்சிருக்கோம். சரி அடுத்து டினாமினேட்டர்ல இந்த 3 டியூல இருந்து 2 டியூக்கு பதிலா ஒரு 2 எடுத்துட்டேன். ஒரு 2 மட்டும் உள்ளவே இருக்கு. அது எல்லாம் எதுவும் பண்ண முடியாது நம்ம. சரியா? அதே மாதிரி இந்த 3 ரோ மைனஸ் சிக்மா ஜி 2க்கு பதிலா 1 வெளியே எடுத்துட்டேன். 2 ரோ மைனஸ் சிக்மா ஜிக்கு பதிலா ஒரு, அதாவது √2 into √2 = 2. சரியா? ரூட்ல 2 into 2 இந்த வெளியே என்ன எடுப்போம்? ஒரே ஒரு 2. அந்த மாதிரி இந்த 3த்துல 2க்கு பதிலா 1 எடுத்துட்டேன். 1 அதே மாதிரி ரூட்குள்ளவே இருக்கு. சரியா? புரிஞ்சிருச்சா? ஆனா இங்க இருக்கிறது 9ன்றதுனால 9 நம்ம எப்படி எடுத்தோம்? 3 into 3. அதனால ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம் டைரக்டா. அத மட்டும் இல்ல அடுத்த ஸ்டெப்ல நீ 9 எழுதிட்டு கூட 9 3 into 3 நீ எழுதிட்டு கூட நீ அதுல இருந்து 3 வெளியில எடுத்துக்கோங்க. டவுட்டா இருக்கா? உங்களுக்கு தெரியுமேன்றதுக்காக நான் ஸ்ட்ரைட்டா போட்டேன். இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த ரோ மைனஸ் சிக்மா ஜி ரோ மைனஸ் சிக்மா ஜி கேன்சல். இந்த 3 கேன்சல். சரியா? இந்த 2 1s are 2 2 2s are 4. சரியா? இந்த 2 இந்த 9 மல்டிப்ளை பண்ணா 18. மேல பை இருக்கு. தட்ஸ் இட். நியூமரேட்டர் அவ்வளவுதான். டினாமினேட்டர்ல ஒன்லி யார் இருக்கிறது? e மட்டும் தான் இருக்காங்க. மீதி எல்லாம் இந்த ரூட் பார்ட் தான். சரியா? இந்த கியூப் தெளிவாயிட்டுனா ஈஸி. அது மட்டும் தான் கொஞ்சம் பசங்க லேக் ஆகுவாங்க. அதுக்குதான் உனக்கு அந்த மாதிரி 3ல இருந்து 1 அடி 3/2 எடுன்றத விட 3 டைம்ஸ் எழுது. தப்பில்லாம வந்துடும். சரியா? புரிஞ்சிருச்சா? ஓகேவா? சரி காப்பி பண்ணிக்கோ.